நிச்சயதார்த்தத்துக்காக எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து காயத்ரியோட நிச்சயதார்த்தத்துக்கு சஞ்சய் வராரு. சஞ்சய் பார்த்தோன்னே வந்து ஆறுமுகம் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சஞ்சய் வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த 2 பேருமே வந்து டென்ஷன் ஆக்க மாட்டாங்க, யாரையுமே வந்து தொல்லை பண்ண மாட்டாங்க, சம்பத்தம் அவங்க மச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து ஆறுமுகம் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே சஞ்சய் வந்து அப்படியே பாராட்டுறாரு. வேணும்னே வந்து நம்ம பைரவியை பார்த்து ரசிக்கிறதும் அதுக்கப்புறம் வேணும்னே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு ஆறுமுகம் செம கடுப்பாராரு. எந்த சூழ்நிலையில் நிச்சயதார்த்தமும் நல்லபடி முடியுது. அதனால் மகாவும் அவங்க தம்பியும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கல்யாணத்துக்கு தேதி குடிச்சிட்டாங்க. இப்போ என்னக்கா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எல்லாம் இந்த இருக்காளே இந்த பைரவியால் தான் வந்தது, இவ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா, இவளால் தான் இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து சிவா என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து சிந்துவை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு வந்து பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு. ஆனால் சிந்துவும் சந்தோஷப்படுறாங்க. சிந்து வந்து மழையில் நனைஞ்சிடுறாங்க. சிவா அவங்களை தொடச்சி விடுறாரு. இதனால சிந்து வந்து தன்னையும் மறக்கிறாங்க. ஸ்னேகா வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ வந்து அவளை டைவர்ஸ் பண்ணணும் சிந்துவேன்றாங்க. அதுக்கு வந்து சிவா வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்றாரு. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போனா நான் உனக்கு வேணாமான்றாங்க. எனக்கு நீ தேவை கிடையாது, கனவுல கூட நடக்காது, நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அது கேட்டு வந்து டென்ஷன் ஆகிறாங்க ஸ்னேகா. நான் அவளை சும்மாவே விட மாட்டேன், அந்த சிந்துவை கதற விடுவேன், அழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை அவங்க அப்பா கிட்ட சொல்லிப்பா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுப்பா அப்படின்றாங்க. நீ சிவா மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதம்மா, சொன்னால் கேளு அப்படின்னு. இல்லைப்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன், அதுக்கு முன்னாடி அந்த சிந்துவை பார்த்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து ஸ்னேகா வந்து சந்திக்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கமிஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கணும்னா நீ சிவாவை விட்டு பிரிகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து பயங்கரமாக அலறி துடிக்கிறாங்க சிந்து. உடனே வந்து இங்கே பாரு, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துடாத ப்ளீஸ், சொன்னால் கேளு, சிவாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்க. அப்புறம் சிவாவோட கதை அவ்வளோதான், சிவா வெளியே நான் விடவே சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் சிவா மேலே கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் சிவா வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணுவேன். ஏற்கனவே சிவாவுக்கு நிறைய கெட்ட பேர் ஆகிடுச்சு உன்னால், இப்போவும் இந்த விஷயத்தாலையும் கெட்ட பேர் ஆகும். அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, சிவா டாக்டர் அவங்க கடை கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா அவன் மேலே கேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. இதெல்லாம் கேட்ட சிந்து என்ன பண்ண திறமை தவிக்கிறாங்க. நீ வந்து சிவாவை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணு, அப்போ நான் வந்து சிவாவை எதுவுமே பண்ண மாட்டேன், அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சிந்து வந்து அது வந்து எனக்கு யோசிக்க டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. இந்த டாக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி சிவா வந்து உள்ளே போகிற மாதிரி எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஸ்னேகா வந்து டாக்டர் சும்மாவே விடமாட்டா, என்னால் டாக்டருக்கு பட்ட கஷ்டம் எல்லாமே போதும், இதுக்கப்புறமும் பட வேணாம், நான் பிரிஞ்சு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம சிந்து. அதை பார்த்துட்டு சிவா வந்து என்ன விஷயம் சிந்து, ஏன் இப்படி அழற அப்படின்னோடனே இங்கே பாரு டாக்டரே, என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேறு வழி கிடையாது, நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறது உறுதி அப்படின்றாங்க. ஏன் மேலே சத்தியம், நீ கண்டிப்பாக என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாரு சிவா. இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்த நாள் வந்து சிவா மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸ்னேகா. அதை பார்த்து சிந்து நான் அப்போவே நினச்சேன் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு, ஏன் டாக்டர் இப்படி பண்ண, இப்போ பார்த்தல அப்படின்னோடனே இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி எதிர்கொள்ளணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. போலீஸில் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமாவும் நான் வந்து வேறு ஒரு பொண்ணை எப்படி இங்கே கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்குறாரு. அதெல்லாம் தெரியாது, என்னை ஏமாற்றிருக்கான், அதுக்கு நான் பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றாங்க. இதனால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சிவாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சிந்து அலறி துடிக்கிறாங்க, ஓடி வராங்க. டாக்டர் நான் அப்போவே சொன்னேன்ல அந்த ஸ்னேகா விட மாட்டான்னு சொல்லிட்டு, நீ கேட்டியா, இப்போ பார்த்தியா அப்படின்னோடனே எல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதை முறியடிக்கலாம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.